சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கணிதம் என்றாலே பல்வேறு தரப்பு மாணவர்களுக்கு மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. எவ்வளவோ படித்தாலும் அந்த கணிதத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு மட்டும் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சரியாக விடையளிக்க முடியாமல் மதிப்பெண் குறையிறத நம்ம பரவலாகவே பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு மிக முக்கிய ஒரு சொல்யூஷனாக தான் விடையே தெரியாத கேள்விகளுக்கும் கடினமான கேள்விகளுக்கும் எப்படி நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும் என்பதற்கான ஒரு 12 ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ மேக்ஸில் கணிதத்தில் விடையே தெரியாத டிஎன்பிஎஸ்சி கேள்விகளுக்கு சரியாக விடையளிப்பதற்கான 12 வழிகளை இந்த வகுப்பில் சொல்லித்தர போகிறேன். ஹவு டு ஆன்சர் மேக்ஸ் அன்னோன் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், அதற்குண்டான 12 ட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம். மேக்ஸ்லேயே மார்க் எடுக்க முடியலன்ட்டு நம்ம மாணவர்கள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, மேக்ஸ்னாலே எனக்கு பயம், ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு மேக்ஸ் வரவே வராது, எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நேரமே பத்தலை, எனக்கு நேரமே போதலை, எனக்கு கணித கேள்வினாலே என்னன்னு தெரியாத நிலை ஏற்படுது, இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் இந்த 12 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் மார்க்ஸை நம்மால் மேக்ஸில் கண்டிப்பாக எடுக்க முடியும். எக்ஸாம் ஹாலில் இந்த 12 மேக்ஸ் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கணித கேள்விகளை எளிமையாக நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்ஸுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேஸ் பண்ணி வித் ப்ரூஃபோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எனவே கவனமாக கவனிங்க. ஒரே ஒரு ட்ரிக்கை கூட மிஸ் பண்ணக்கூடாது. இதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படலைன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் ஸ்கோர் பண்ணவே முடியாது. எனவே எல்லா ட்ரிக்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ட்ரிக் 1 என்னன்னா, நியரஸ்ட் வேல்யூவை தேர்ந்தெடுத்தல். ட்ரிக் 1 என்னன்னா, நியரஸ்ட் வேல்யூவை தேர்ந்தெடுத்தல். இதற்கான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எக்ஸாம்பிளை பாருங்கள். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 50,000. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 50,000. அதில் 40% ஆண்கள், 35% பெண்கள், மீதமுள்ளவர்கள் குழந்தைகள் எனில் அக்குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க என்பது தான் கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம்தான் உங்களுக்கு இருக்குது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செஞ்சே ஆகணும் என்ற நிலை ஏற்படுகிறது. இல்லை உங்களுக்கு இந்த கொஸ்டின் போடுவதற்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன் 12,000, ரெண்டாவது ஆப்ஷன் 12,500, மூணாவது ஆப்ஷன் 17,000, நாலாவது ஆப்ஷன் 13,500. இதில் எந்த ஆப்ஷன்ஸு பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த 13,500, 17,000, இந்த 12,000, 12,500க்கு ரொம்ப பக்கத்தில் இல்லை. பாருங்கள், 1,500 வித்தியாசம் வருது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் 1000 வித்தியாசம் வந்துடுது. ஆனால் இந்த 2 ஆப்ஷன் தான் நியரஸ்ட் வேல்யூ ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஒன்று 12,000 இருக்கலாம், இல்லை 12,500 இருக்கலாம். இப்போ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணலான்னா, எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மதிப்பு ரிப்பீட்டடாக இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் 500 இருக்குது, இதுலேயும் 500 இருக்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் 12,500 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விடை சரியாவதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே ஆப்ஷனில் நியரஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணுங்கள். அதுலேயே ரிப்பீட்டடான வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகம். பார்த்த மாத்திரத்திலேயே நம்மால் விடையளிக்க முடியும். இரண்டாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ப்ரூஃபை பாருங்கள். 5 வருடத்திற்கு 10% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 5,000க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? இப்போ இதை நியரஸ்ட் வேல்யூவாக எடுக்கலாம். ஒன்று 5,200 இருக்குது, இன்னொன்று 2,000 இருக்குது, மற்றொன்று 2,500 இருக்குது, இன்னொரு ஆன்சர் 3,500 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே நியரஸ்ட்டாக இல்லை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் 1000 வித்தியாசம். இந்த 5,200 ஃபுல்லாக அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் தான் வித்தியாசம் 500 இருக்குது. அதாவது நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குது. இப்போ 2,000 வருமா, 2,500 வருமா என்பதை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது இதில் ரிப்பீட்டடான ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 500 இருக்குது, இதுலேயும் 500 இருக்குன்னா இப்போ 2,500 சூஸ் பண்ணுறது மிக சரியான பதிலாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நியரஸ்ட்டு வேல்யூவை சூஸ் பண்ணுறீங்க. அதற்கு பிறகு ரிப்பீட்டட் வேல்யூஸ் மீதி இருக்கிற ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தது எல்லாருக்குமே இந்த கன அளவு தொடர்பான
பரப்பளவு தொடர்பான கணிதத்தை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் கன அளவை கேட்டோ மொத்த புறப்பரப்பு போன்ற கேள்விகளை கேட்டோ உங்களை ஆன்சர் போட சொன்னாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். 3D கணக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு 2D கணக்கு தான். 2D என்றால் 2 1 D என்று அர்த்தம். அதாவது 11ஆல் வகுபடுகிறதா என்பதை செக் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். லெவல் டிவிசபிள் என்பதுதான் இந்த ட்ரிக்குடைய நேம். நீங்கள் ஃபார்முலாவில் பை வருதா என்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாம். உங்களுக்கு சுத்தமாக கொஸ்டினே புரியல, கொஸ்டின் போட தெரியல அப்படின்னா கன அளவையோ மொத்த புறப்பரப்பையோ கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 11ஆல் வகுபடுதுன்னு செக் பண்ணணும். எந்த ஆப்ஷன் 11ஆல் வகுபடுதுன்னு செக் பண்ணணும். இதை எப்படி ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எண் 11ஆல் வகுபட வேண்டும் என்றால் அந்த எண்ணுடைய ஆல்டர்னேட் டிஜிட்டை கூட்டி அதற்கு வரக்கூடிய வித்தியாசம் ஒன்று 11ஆல் வகுபடணும், இல்லை 0 வரணும். இவ்வளவு தான் ரூல். அதை எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள கூம்பின் இடைக்கண்டத்தின் முனைகளின் ஆரங்கள் 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க. ஒரு கூம்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே கூம்பு இப்படி கிடைக்கும். கீழே இருக்கக்கூடிய ஆரம் 28 சென்டிமீட்டர், மேலே இருக்கக்கூடிய ஆரம் 7 சென்டிமீட்டர், இதனுடைய உயரம் 45 சென்டிமீட்டர்னா இதனுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் 11ஆல் இந்த 4 ஆப்ஷனில் எது வகுபடுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 4 8 1 0 5 என்ற ஒரு ஆப்ஷனை நான் எடுத்துக்கிறேன். இது 11ஆல் வகுபடுதான்னு பார்க்கணும். 11ஆல் ஒரு எண் வகுபட வேண்டும் என்றால் ஆல்டர்னேட் டிஜிட்ஸை கூட்டிட்டு அதனுடைய வித்தியாசம் 0வா இருக்கணும், இல்லை 11ஆ இருக்கணும். ஆல்டர்னேட் டிஜிட்னா முதல்ல 4 எடுத்தீங்கன்னா அடுத்து 1 எடுக்கணும், 1 எடுத்தீங்கன்னா அடுத்து 5 எடுக்கணும். இதுதான் ஆல்டர்னேட் டிஜிட். இது அப்படியே கூட்டி பாருங்கள். 4 1 5 5 5 10. மீதம் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் டிஜிட் 8 0. 8த்தையும் 0த்தையும் கூட்டினீங்கன்னா 8 தான் வரும். அப்போ இதனுடைய வித்தியாசம் 2. இப்போ 2 வந்திருக்கிறதால இது கண்டிப்பாக 11ஆல் வகுபடாது. இப்போ 4 8 5 0 1 எடுக்கிறேன். 4 5 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 10 வரும். 8 + 0 கூட்டினீங்கன்னா 8. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 2. அப்போ இதுவும் 11ஆல் வகுபடாது. இப்போ 4 8 5 11 எடுக்கிறேன். 4 5 9, 9 1 10, 8 1 9. அப்போ 10லேருந்து 9 போயிடுச்சுன்னா மீதி 1 தான். இப்போ 0வா வரல, 11ஆல் வகுபடக்கூடிய எண்ணாவும் இல்லை. இப்போ இதுவும் ஆப்ஷனாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதுதான் கண்டிப்பாக ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் அதையே நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. 48 510, 4 5 0 கூட்டினீங்கன்னா 9, 8 1 கூட்டினீங்கனாலும் 9. இப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 0. நான் என்ன சொன்னேன், ஒரு எண் 11ஆல் வகுபட வேண்டும் என்றால் அந்த ஆல்டர்னேட் டிஜிட்டுடைய கூடுதலுடைய வித்தியாசம் ஒன்று 0 இருக்கணும், இல்லை 11ஆல் வகுபடணும்னு சொன்னேன். இது 0 வந்துவிட்டது. அதனால் கண்டிப்பாக இதுதான் ஆப்ஷனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினில் பார்த்துட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு அரைக்கோளத்தின் அடிப்பக்க பரப்பு 1386 எனில் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க. பரப்பு என்பது 2 டைமென்ஷனல் மதிப்பு, கன அளவு என்பது 3 டைமென்ஷனல் மதிப்பு. இப்போ பரப்பு என்றாலே அதனுடைய விடை ஸ்கொயரில் தான் வரும். அப்படி பார்த்தா கியூபில் வரக்கூடிய ஆன்சர் வராது, ஒன்லி ஸ்கொயரில் வரக்கூடிய ஆன்சர் தான் வரும். அதை வச்சே நீங்கள் இந்த ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ கியூபில் வரக்கூடிய ஆன்சர் நமக்கு வரவே வராது. அதே போல் சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய மதிப்பும் வராது. இப்போ டைரெக்டாக இந்த ஆன்சரை அடிச்சிடலாம். ஒரு வேளை மேலேயும் ஸ்கொயர் இருக்குது கீழேயும் ஸ்கொயர் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெவல் டிவிசிபிள் ரூலை யூஸ் பண்ணணும். பாருங்கள், 4 1 5 8, 4 1 6 5, 4 1 8 5. இதில் எது 11ஆல் வகுபடுகிறது என்பதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். 4 5 9, 1 8 9. இப்போ கழிச்சிங்கன்னா 0 வரும். 1 0 வரணும், இல்லை 11 வரணும். 0 வந்ததால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்பது முடிவாகிவிட்டது. மீதியெல்லாம் பாருங்கள், 4 6 10, 1 5 6, மீதி 4 வரும். 4 8 12, 1 5 6, மீதி 6 வந்துடும். இப்போ மீதி ஆப்ஷன் எல்லாமே 11ஆல்
வகுப்படாது. கன அளவு மொத்த புறப்பரப்பு கேட்டால் இந்த வழியில் லெவல் டிவிசிபிள் ரூல் வழியில் கண்டிப்பாக உங்களால் சரியான விடையை 100% கண்டுபிடிக்க முடியும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ட்ரிக். அடுத்து பார்க்க போகிறது விகிதத்தில் கணக்கு கேட்குறாங்க. விகித கணக்கு கேட்டால் மெஜாரிட்டியை தேர்ந்தெடு மற்றும் விகிதம் போலவே இருக்கும் விடையை தேர்ந்தெடு. மெஜாரிட்டியை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு கூடவே விகிதம் போலவே அந்த ஆப்ஷன் இருக்கா என்பதை செக் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நூல் 3 பாகங்களாக 3:2:7 என்ற விகிதத்தில் வெட்டப்படுகிறது. அந்த நூலின் மொத்த நீளம் 24 மீட்டர் எனில் 3 பகுதிகளின் நீளத்தை காண்க என்று கேட்டிருக்கிறாங்க. முதல்ல மெஜாரிட்டியை செக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸை அப்படியே கோடு போட்டுங்க. இந்த ஆப்ஷன்ஸை அப்படியே கோடு போட்டிங்கன்னா இப்போ 5, 6, 8, 4 இதை வச்சு நமக்கு மெஜாரிட்டியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் 9, 4, 4, 6 இப்போ இந்த ரெண்டுமே மெஜாரிட்டியாக இருக்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷன் வருவதற்கு வாய்ப்பில்லை. 10, 14, 12, 14 இப்போ இந்த 2 ஆப்ஷனில் 14 தான் 2 முறை வந்திருக்கு. கண்டிப்பாக பி தான் சரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா கொஸ்டினில் இருக்கக்கூடிய விகிதத்தை போலவே ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 6, 4, 14 இருக்குன்னா இது 3, 2, 7 வரும் அடிச்சிங்கன்னா. இப்போ விகிதத்தை போலவே இருக்குது பாருங்கள். இப்போ 100% இதுதான் விடை என்பது குறிப்பிடத்தக்கது. இது ரொம்ப பக்காவான ஒரு ட்ரிக். விகிதம் தொடர்பான சம்முக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அடுத்த டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினை பாருங்கள். ஒரு குடும்பத்தின் மாதாந்திர செலவினத்தில் உணவுக்கு 4800, வீட்டு வாடகைக்கு 2400, உடைக்கு 1600, கல்விக்கு 800, சேமிப்பாக 1000 பிற செலவினங்களுக்கு 1400 செலவிடப்படுகிறது. கேள்வி படிப்பதற்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இச்செலவினத்தின் மைய கோணத்தின் அளவீட்டை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா மொத்த அமௌண்ட்டும் கூட்டி 360 டிகிரிக்கு மாற்றி அதற்கு பிறகு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அதற்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. என்கிட்ட ஒரே நிமிஷம்தான் இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்தில் இந்த ஆன்சரை நான் போட்டே ஆகணும். ஏதாவது ட்ரிக் இருக்கானா? இருக்குது. அதுதான் மெஜாரிட்டி ட்ரிக். வெர்டிகலாக பார்க்கணும். என்ன பண்ணுங்கள், வெர்டிகலாக பார்த்துருங்க. வெர்டிகலாக பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் எது ரிப்பீட்டடாக இருக்குன்னா 144 தான் ரிப்பீட்டடாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்பீட்டடாக இல்லை. இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 46, 48, 50, 48 இந்த 2 தான் ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக ஏ வருவதற்கு வாய்ப்பில்லை, சி வருவதற்கும் வாய்ப்பில்லை. 26, 24, 22, 20 இதுலேயும் நிறைய ரிப்பீட்டடாக இல்லை. இதில் பாருங்கள் 30, 30, 32, 34 30 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. 42, 42, 42 42 ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த ஆப்ஷனில் தான் அதிகப்படியான மதிப்புகள் மெஜாரிட்டியாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 100% சரியாவதற்கு வாய்ப்பு அதிகம். விகிதத்தில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், மெஜாரிட்டியை பாருங்கள். அதற்கு பிறகு விகிதத்தை போலவே அதனுடைய மதிப்பும் இருக்கிறதா என்று பார்த்தால் 100% சரியான விடையை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ட்ரிக் பாருங்கள். எண்கள் மாற்றப்பட்டு இருந்தால் 2இல் 1 தான் விடையாக இருக்க முடியும். அதற்கு உண்டான டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த ட்ரிக்கு. 24,000க்கு 1.5 வருடத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை 10% கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு போடுவதற்கு டைம் இல்லை, கொஸ்டினே புரியல, கொஸ்டின் போட தெரியலனா ஆப்ஷனை பார்க்குறேன். 3, 4, 8, 3, 3, 7, 8, 3, 3, 8, 7, 3, 3, 9, 7, 3 இந்த 2 ஆப்ஷனை பாருங்கள். எண்கள் மாற்றப்படலை. ஆனால் இந்த 2 ஆப்ஷனில் 7, 8, 3, 8, 7, 3 நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிஜிட்டை மட்டும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இங்கே 78, இங்கே 87. ஏன் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்கன்னா உங்களை குழப்பணும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களை குழப்பணும்னா இப்போ 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய நல்ல நேரம் நீங்கள் பியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 50% உங்களுக்கு சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சியை செலக்ட் பண்ணாலும் 50% சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே 50-50 சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
எண்கள் மாற்றப்பட்டிருந்தால் அந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துருங்க. கண்டிப்பாக 50% சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 4த்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா 25% தான் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா 50% சரியாவதற்கு வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரிக்ஸையும் நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்த டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ட்ரிக்ஸை பாருங்கள். ஒருவேளை எல்சிஎம் உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 டைப் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 5 டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்சிஎம்மில் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு கேட்டாங்கன்னா பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷனில் பெருசாக எந்த எண் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கணும். இது முதல் வழி. இரண்டாவது, பெரிய எண்ணின் மடங்கை தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு பெரிய எண் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்துடலாம். அப்படி இல்லைனா பெரிய எண்ணுடைய மடங்கை தேர்ந்தெடுக்கணும். கடைசியாக நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆப்ஷன் அந்த கொடுக்கப்பட்ட எண்ணால் வகுபடுகிறதா என்று கண்டிப்பாக நீங்கள் செக் செய்யணும். இந்த 3 ட்ரிக்கின் அடிப்படையில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். அந்த 5 கொஸ்டினை பார்த்துட்டா இதுக்கு மேலே எல்சிஎம்மில் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் கொஸ்டினே பார்க்க மாட்டீங்க, ஆன்சரை மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 48, 108, 280. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 48, 108, 280ன்னு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி பெருக்கிட்டு இருக்கணும். ஆனால் இந்த 4 ஆப்ஷனில் எது பெருசாக இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷனில் பெரிய எண் 15, 120 தான். இப்போ இது 100க்கு 100% விடையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீசிமா காண்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் தான். எதுவுமே புக்கிலேருந்து கூட எடுக்கலை, வெளியிலேருந்து கூட எடுக்கலை. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது தான். மீசிமா 6க்கும் 20க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் பெரிய எண் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20, 40, 60, 80ல் பெரிய எண் 80 தான். நீங்கள் உடனே இந்த எண்ணை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த எண்ணில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா 20 தான் பெருசு. இந்த 2 எண்ணில் பெரிய எண் 20 தான் பெருசு. 20 பெரியது என்பதால் இந்த 4 எண்களில் எந்த எண் 20ஆல் வகுப்படும்னு பார்க்கணும். இதுவும் வகுப்படும், இதுவும் வகுப்படும், இதுவும் வகுப்படும், இதுவும் வகுப்படும். 20ம் 20ஆல் வகுப்படும், 40ம் வகுப்படும், 60ம் வகுப்படும், 80ம் வகுப்படும். அப்படி 4மே ஒரே மாதிரியே வந்துருச்சுன்னா 6ஆல் எந்த எண் வகுப்படுதுன்னு பாருங்கள். 20 வகுப்படாது, 40 வகுப்படாது, 80 வகுப்படாது, 60 மட்டும்தான் 6ஆல் சரியாக வகுப்படும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் 80 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த 80 இந்த 2 எண்ணாலுமே வகுப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஆன்சர் போட்டுட்ருக்கலாம். ஆனால் 80 6ஆல் வகுப்படாது. எனவே இந்த 4 ஆப்ஷனில் 60ஐ தேர்ந்தெடுத்தல் என்பது சிறந்தது. அப்போ போன கொஸ்டினில் ஏன் உங்களை 48, 108, 280ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ண சொல்லலைன்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சிடும். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு பெரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போயிடணும். ஆனால் இந்த கொஸ்டினில் ஈஸியாக நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே வகுப்படுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். மீசிமா காண்க. 12 x - 1 கியூப், 15 x - 1 x + 1 ஸ்கொயர். இதற்கான மீசிமாவை கண்டுபிடிக்கணும். நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 12க்கும் 15க்கும் மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதனுடைய பெரிய மதிப்பை எடுத்துக்க சொன்னேன். இப்போ 15 தான் பெரிய மதிப்பு. 15 எங்கன்னா இருக்கா? 15 எங்குமே இல்லை. அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த பெரிய எண்ணினுடைய மடங்கு இருக்கான்னு பார்க்க சொன்னேன். பெரிய எண் 15. 15னுடைய மடங்கு 30, 45, 60. இப்போ 60 ஆப்ஷனில் இருக்கானா? இருக்குது. இப்போ ஏ வருவதற்கு வாய்ப்பில்லை, டி வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த x - 1 கியூப், x - 1 x + 2 ஸ்கொயரில் எது வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த எல்லா மதிப்புலையும் பெரிய மதிப்பு பவரில் எது இருக்கோ அதை எடுத்துட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ x - 1 கியூப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இப்போ இதுதான் சரியான விடை. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அப்போ பெரிய மதிப்பை தேர்ந்தெடுங்க, இல்லை பெரிய மதிப்பினுடைய மடங்கை தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுத்தாலும் வகுப்படுகிறதா என்று நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 100க்கு 100% எல்சிஎம் எப்படி கேட்டாலும் அடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 15, 25, 75 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதனுடைய பெரிய மதிப்பை கண்டுபிடிக்க சொன்னேன். பெரிய மதிப்பு எதுன்னு பார்த்தா 75 தான். இப்போ 75 தான் சரியான விடை. பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ட்ரிக்கியான கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணாமலேயே எளிமையாக இதற்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 0.09 2.73 இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய எண்ணுடைய மதிப்பை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ 3 தான் பெரிய எண். அந்த 3 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதற்கு அடுத்தது 3 மடங்கு இருக்கான்னு பார்க்கணும். 2.7 3 மடங்கு கிடையாது. 0.27 3 மடங்கு கிடையாது. 0.027 3 மடங்கு கிடையாது. 27 3 மடங்கு. இப்போ இதுதான் ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 100க்கு 100% சரியான ஆன்சராக இது அமையும். அப்போ 5 கொஸ்டினை வச்சு உங்களுக்கு 3 ட்ரிக்கு எல்சிஎம்முக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னென்ன ட்ரிக்குனா, எல்சிஎம் கேட்டால் பெரிய எண்ணை ஆப்ஷன்லேயும் தேர்ந்தெடுத்துருங்க, இல்லை கொஸ்டின்லேயே பெரிய எண் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்துருங்க. அப்படி இல்லைனா பெரிய எண் கொஸ்டினில் இருக்கு இல்லையா, அதனுடைய மடங்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அதையும் தேர்ந்தெடுத்துருங்க. அப்படி தேர்ந்தெடுத்த விடை இன்னும் மிக சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, கொஸ்டினில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆன்சர் வகுப்படுகிறதான்னு நீங்கள் செக் பண்ணிட்டாலே எல்சிஎம்மில் எவ்வளவு கடினமான கொஸ்டின் கேட்டாலும் நம்மால் விடை அளிக்க முடியும். ஒரு வேளை எல்சிஎம்மில் கண்டுபிடிக்கவே முடியாமல் ரொம்ப கடினமான கேள்வி கேட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், மீப்போமா என்றாலும் மீசிமா என்றாலும் ஒன்று தான். மா என்று வந்துட்டாலே மல்டிப்புள், லீஸ்ட் காமன் மல்டிப்புள்னு வந்துடும். வான்னு வந்தால் தான் வகுத்தி, HCF காமன் ஃபேக்டர் வரும். அதனால் நீங்கள் குழம்பிக்க கூடாது. மீப்போமா என்றாலும் மீசிமா என்றாலும் ஒன்று தான். இப்போ மீப்போமா காண்க. இந்த கொஸ்டின் எனக்கு படிக்கும்போதே புரியலை, பார்த்தாலும் சுத்தமாக புரியலைன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷனில் எது நீளமாக இருக்கோ, லாங்கஸ்ட் ஆன்சர், பெரிய ஆன்சர் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா 100க்கு 100% சரியாக வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அடுத்த டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின் பாருங்கள். T² 13T + 42 T² - 36 T - 7³ இதற்குரிய மீசிமாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனுமே பாருங்களேன், முதல் 2 சேமாக தான் இருக்குது. T - 6 எல்லா இடத்துலையுமே இருக்குது, T+6 எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் அந்த 3வது இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டில் T - 7 இருக்குது, செகண்டில் T - 7² இருக்குது, 3ஆவதில் T - 7³ இருக்குது, 4ஆவது T - 7/4 இருக்குது. நீங்கள் உடனே எல்சிஎம்மில் பெரிய நம்பரை தானே பவரில் எடுக்கணும். இப்போ இதை எடுக்கலாமா அப்படின்னா இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, கொஸ்டின்லையே பவரில் பெருசாக க்யூப் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஆன்சர்லேயும் பெருசாக இருக்கக்கூடிய க்யூப் தான் எடுக்கணுமே தவிர கொஸ்டினில் இல்லாத ஒரு பெரிய நம்பரை பவரில் மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100% சரியாவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்த டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ட்ரிக்கு பாருங்க. விகிதம் தொடர்பான பெரிய எண் கேட்டால் விடையிலும் பெரிய எண்ணை தேர்ந்தெடு, கொடுக்கப்பட்ட விகிதத்தினால் வகுபடுகிறதா என்பதையும் சோதித்துக்கொள். இவ்வளவுதான். எல்சிஎம் மாதிரியே தான். டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினை பார்த்துட்டா உங்களுக்கு புரியும். இரு எண்களின் விகிதம் 3:5. அவ்விரு எண்களின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணை காண்க. எனக்கு அதெல்லாம் தேவை. பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும். விகிதத்தில் பெருசு எது? 5 தான். இப்போ இதில் எது பெரிய எண்ணாக இருக்குன்னு பாருங்கள். 48 கிடையாது, 54 கிடையாது, 72 கிடையாது, 90 தான். அப்படி இல்லைனா வேறு வழியில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5ஆல் இந்த 4 ஆப்ஷனில் எது வகுப்படும்னு பாருங்கள். 48 வகுப்படாது, 54 வகுப்படாது, 72 வகுப்படாது. இப்போ 90 தான் வகுப்படும். இப்போ 2 விஷயம்தான் விகிதத்தில் பெரிய எண்ணு கேட்டால் ஆப்ஷன்லேயே பெருசாக இருக்கான்னு பார்த்துருங்க. இல்லை விகிதத்தில் எந்த எண் பெரிய எண்ணாக இருக்கோ அந்த எண்ணால் எந்த ஆப்ஷன் வகுப்படுகிறதுன்னு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 3:5 5 என்ற விகிதம் தான் பெருசு. அவங்க கேட்டதும் பெரிய எண், அதனால் பெரிய விகிதத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பெரிய விகிதத்தை எடுத்துக்கிட்டு 4 ஆப்ஷனில் எது 5ஆல் வகுப்படுதுன்னு பார்த்தா 90 தான் வகுப்படும். இப்போ 90 என்பது தான் ஆன்சர். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின் பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 4, 5, 6. அதன் சராசரி 25 எனில் பெரிய எண் யாது? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் பெரிய விகிதம் எது? 6 தான். இதில் பெரிய ஆன்சர் எதுன்னு பாருங்கள். 45 தான் பெரிய ஆன்சர். ஆனால் உடனே அதை நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன சொல்லியிருக்கிறேன்? வகுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 6ஆல் இந்த 4 ஆப்ஷனில் எது வகுப்படுதுன்னு பாருங்கள். 40 வகுப்படாது, 45 வகுப்படாது, 35 வகுப்படாது. இப்போ நீங்கள் இதை டைரெக்டாக 2வது ஸ்டெப்பு வகுப்படும் ஸ்டெப்பு செக் பண்ணாமல் தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெரிய எண்ணை ஆப்ஷனில் சூஸ் பண்ணிட்டாலும் விகிதத்தில் இருக்கக்கூடிய எண்ணோடு
அது வந்து வகுபடுகிறதான்ட்டு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ 45 6ஆல் கண்டிப்பாக வகுப்படாது, இப்போ இது ஆன்சராக வராது. 40 6ஆல் வகுப்படாது, இதுவும் ஆன்சராக வராது. 35 6ஆல் வகுப்படாது, இதுவும் ஆன்சராக வராது. இப்போ 30 தான் 6ஆல் முழுமையாக வகுப்படும். இப்போ இதுதான் சரியான விடை. அடுத்த டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4. அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7. ஒவ்வொரு மாதமும் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏ மற்றும் பியின் மாத வருமானத்தை காண்க. அவங்க கேட்டிருக்கிறது மாத வருமானம் தான். மாத வருமானத்திற்கான விகிதம் எது? 3:4 தான். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, மறந்துடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க மைண்ட்லேருந்து. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 3:4 3:4ஓடு தொடர்பு இருக்கக்கூடிய ரேஷியோ எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3:4 ஏன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ஜீரோவெல்லாம் அடித்து பாருங்க. இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஜீரோவும் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவுக்கு இணையாகவே இருக்கும். அப்போ இதுதான் சரியான ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் 3:4 மட்டும் பார்க்க சொல்கிறேன்னா, கொஸ்டினில் மாத வருமானத்தை காண்கன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மாத வருமானத்தின் விகிதம் 3:4 தான். இப்போ டைரெக்டாக நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு தான் விகிதம் தொடர்பாக கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நம்ம பயன்படுத்த போகிற ட்ரிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஎன்பிஎஸ்சி அன்னோன் மேக்ஸ் ட்ரிக் என்னென்னா, தொடர்ச்சியாக கேள்வியில் ஒரே எண்கள் இருந்தும் அதே எண் விடையிலும் இருந்தால் நேரடியாக அந்த விடையை தேர்ந்தெடுத்து விடு. கொஸ்டின் பாருங்கள். x/5 = y/8 எனில் x+5 y+8 இதன் மதிப்பு காண்க. நம்மக்கிட்ட 10 செகண்டு தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 10 செகண்டுக்குள்ளே அந்த ஆன்சரை போட்டு ஷேட் பண்ணி ஆகணும்னா 5 8ன்னு இருக்கு இல்லையா, ஆப்ஷனில் 5 8 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஸ்டினில் இருக்கக்கூடிய எண் ஆப்ஷன்லேயும் ரிப்பீட்டடாக வந்திருக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிங்கன்னா 100% சரியாக வாய்ப்பு இருக்குது. இதே ட்ரிக்குக்கு இன்னொரு டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின் பாருங்கள். 180 10:8 என்ற விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. 180 விட்டுருங்க, 10:8 எங்கே இருக்குது பாருங்கள். ஒரு 0 வடித்தா இங்கே தான் இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிங்கன்னா போதும், 2 செகண்டு தான். 100:80 தான் 10:8, ஒரு 0 வடிச்சிங்கன்னா இப்போ அதுதான் ஆன்சர். இவ்வளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக். அப்போ கொஸ்டினில் இருக்கக்கூடிய எண் ஆப்ஷன்லேயும் தொடர்ச்சியாக வந்திருக்குன்னா மேக்ஸிமம் அது சரியாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ட்ரிக்கு ரொம்ப 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 முக்கியமான ட்ரிக்கு, மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. மாயக்காரன் மேஜிக் நம்பர் 9. இந்த 9 என்ற ஒரு நம்பரை வச்சு நீங்கள் பல கொஸ்டினுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆன்சரை. 9 என்ற எண்ணோடு கேள்வி தொடர்பு பட்டிருந்தால் விடையில் எது 9ஆல் வகுபடுமோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லா பாருங்க, கேள்வியில் 9 என்ற எண்ணோடு தொடர்பு பட்டு கேள்வி கேட்கப்பட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷனில் எது 9ஆல் வகுபடுகிறதோ அதுதான் ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ட்ரிக்குக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின்ஸை பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினை பாருங்கள். 72 108ஆல் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் எது? கடினமான கொஸ்டின் தான், கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 9ஓட இந்த 2 எண்ணுமே தொடர்பு பட்டு இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக தொடர்பு பட்டிருக்கு. 72 9 முழுமையாக வகுக்கும், 108 9 முழுமையாக கண்டிப்பாக வகுக்கும். அப்போ இந்த 2 எண்ணையுமே 9ஆல் வகுப்படுதுன்னா அவங்க கேட்குற மிகச்சிறிய 5 இலக்க எண்ணும் 9ஆல் கண்டிப்பாக வகுபடும் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 9ஆல் வகுபடுகிறது என்பதை செக் செய்யணும். ஒரு எண் 9ஆல் வகுபடுகிறதா என்று நீங்கள் செக் செய்யணும்னா அந்த எண்ணினுடைய டிஜிட்டை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதற்கு வரக்கூடிய கூட்டுத்தொகை மதிப்பு 9ஆல் வகுபட்டா அந்த முழு எண்ணும் 9ஆல் வகுபடும் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு 10,000 எடுத்துக்கிறேன், 10,072 எடுத்துக்கிறேன், 10,108 எடுத்துக்கிறேன், 10,152 எடுத்துக்கிறேன். இந்த எல்லா டிஜிட்டையும் கூட்டுறேன். 1 + 4 0 கூட்டினாலும் 1 தான். 1 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இது ஆன்சரை வர வாய்ப்பில்லை. 1 0 0 7 2 கூட்டினீங்கன்னா 7 2 கூட்டினா 9, 9 1 கூட்டினா 10. 10 9ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படாது. 1 0 1 5 2 1 1
2 2 5 7 7 2 9. இப்போ 9 என்ற கூட்டுத்தொகை கண்டிப்பாக 9ஆல் வகுப்படும். இப்போ இதுதான் ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் செக் பண்ணிடலாம். 1 1 2 2 8 10 10 9ஆல் வகுப்படாது. இப்போ கண்டிப்பாக 100க்கு 100% இதுதான் ஆன்சராக வரும். அதே போல் தான் அடுத்த கொஸ்டினும் 6 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின்லே 9 என்ற எண் வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அப்போ ஆப்ஷனும் கண்டிப்பாக 9ஆல் வகுப்படணும் என்று அர்த்தம். ஆப்ஷனில் எதோ 9ஆல் வகுப்படுது பாருங்க. 4 0 0 4 தான் வரும் கூட்டுத்தொகை. 1 0 0 1 தான் வரும் கூட்டுத்தொகை. 8 0 0 8 தான் வரும் கூட்டுத்தொகை. இப்போ இது மூணுமே 9ஆல் வகுப்படாது. 9 + 0 + 0 கூட்டிங்கன்னா 9 வரும். இந்த ஒரே ஆப்ஷன் தான் 9ஆல் வகுப்படுகிறது. இப்போ 9ஆல் வகுப்படக்கூடிய எண் 900 என்பதால் இதுதான் சரியான விடையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிக்கில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கொஸ்டின் முழுக்க 9 என்ற எண்ணால் தொடர்பு பட்டு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது என்பது தான் கொஸ்டின். இது எப்படி 9ஓட தொடர்பு பட்டு இருக்குன்னா 1 முதல் 10 வரை என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ 1 முதல் 10 வரைனா அதற்கு நடுவில் 9 என்ற எண்ணும் இருக்குது என அர்த்தம். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களாலும் வகுப்படக்கூடிய சிறிய எண்ணை அவங்க கேட்குறாங்கன்னா அந்த சிறிய எண் அப்போ கண்டிப்பாக எதனாலும் வகுப்பட்டிருக்கணும்? 9ஆலேயும் வகுப்பட்டு இருக்கணும் தானே. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு இந்த 4 ஆப்ஷனில் எது 9ஆல் வகுப்படுகிறதுன்னு பார்த்துட்டா வேலை முடிஞ்சது. 2 5 7 7 3 10 இது வகுப்படாது. 2 5 7 7 2 9 இது 9 9ஆல் வகுப்படும். அப்போ இது ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மீதி 2 பார்த்துருங்க. 2 5 7 7 3 8 இது 9ஆல் வகுப்படாது. 2 5 7 இப்போ இந்த 3 ஆப்ஷனும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ மேஜிக் நம்பர் 9. இந்த மேஜிக் நம்பரோடு தொடர்புடைய கேள்வி இருந்தால் தயவு கூர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆப்ஷனில் எது 9ஆல் வகுப்படுகிறது என்பதை பார்த்தாலே போதும். இந்த மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணி நிறைய கேள்வியை நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டின் என்பதை மறந்துடாதீங்க. அடுத்தது ட்ரிக் 10. கேள்வியே விடை. கேள்வியை வச்சே விடையை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க என கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 2 எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 எண்கள் கீழே ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த 2 எண்ணையும் கூட்டுங்க. எந்த எண் 200 வரலன்னு பாருங்கள். இதுவும் 200 வருது, இதுவும் 200 வந்துடுது, இதுவும் 200 வருது, இப்போ இதுவும் 200 வருது. வராமல் எதுவுமே இல்லை. இப்போ எப்படி நான் சரியான ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறதுனா அடுத்தடுத்த ஒற்றைப்படைன்னு கொடுத்துறாங்க. 99க்கு அடுத்து 109 வராது. 101 103 என்பது தான் வரும். இப்போ இது அடுத்தடுத்த எண் கிடையாது. 97க்கு அடுத்து 99 தானே வரும். இதுவும் ஆன்சராக வர வாய்ப்பில்லை. 95க்கு அடுத்தது 97 வரும், 99 வரும். அப்படி தான் போகுமே தவிர இப்போ இதுவும் ஆன்சர் வராது. இப்போ 99க்கு அடுத்து 101 இருக்கக்கூடிய இது தான் கொஸ்டினில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். இப்போ இதுதான் சரியான விடை. இப்போ கேள்வியே விடையாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாக அடுத்த டிஎன்பிஎஸ்சி ப்ரூஃப் கொஸ்டினை பாருங்கள். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75. என்ன சொல்கிறாங்க? அடுத்தடுத்த 2 இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. அப்போ கூட்டி பாருங்கள். 75 வருதான். 35 40 கூட்டினீங்கன்னா 75. 36 39 கூட்டினீங்கனாலும் 75. 38 39 கூட்டிங்கன்னா 75 வராது. இப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 ஆப்ஷனில் எது வரும்னா இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அடுத்தடுத்த இரு இயல் எண் கொடுக்குறாங்க. 35க்கு அடுத்த இயல் எண் 36. இப்போ இது தப்பு. 36க்கு அடுத்த இயல் எண் 37 தான் வரும். இப்போ இதுவும் தப்பு. இப்போ 37க்கு அடுத்த இயல் எண் தான் 38. இப்போ இதுதான் சரியான விடை. இப்போ கேள்வியிலிருந்து நான் விடையை எடுத்துக்கிறேனே தவிர இதற்காக நான் எந்த உழைப்பையுமே போடலை. இப்படியும் நம்மால் கணிதத்திற்கு விடை அளிக்க முடியும். அடுத்த டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அன்னோன் கொஸ்டினுடைய ட்ரிக்கை பாருங்கள். ட்ரிக் 11. நேரம் மற்றும் வேலை கணக்கு தொடர்பாக கேட்டு அதில் சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த சம்பளம் தொடர்பான கணக்கில் திறமைக்கேற்ற சம்பளத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலே
ஆன்சர் வந்துடும். நேரம் மற்றும் வேலை கணக்கில் திறமைக்கேற்ற சம்பளத்தை கொடு, உனக்கு உண்டான மதிப்பெண் டிஎன்பிஎஸ்சி வழங்கிவிடும். இதுதான் ட்ரிக் 11னுடைய சாராம்சம். இப்போ கேள்வியோடு சேர்த்து இந்த ட்ரிக்கை பார்த்துட்டோன்னா எளிமையாக உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த வேலையை செய்து 4650 ரூபாயை பெறுகிறார்கள். அவர்கள் அந்த வேலையை முறையே 6 நாட்கள், 9 நாட்கள், 15 நாட்களில் முடித்தால் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் காண்க என்பது தான் கொஸ்டின். நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க கொடுத்துருக்கிறது வேலை நாட்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலை நாட்களை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா திறனாக மாற்ற வேண்டும். எப்படி திறனாக மாற்றுவது? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 3 பேருக்கிட்ட 10 கைத்தறி சேலையை நெசவு செய்ய சொல்கிறீங்க. அதில் முதல் ஆள் 5 நாளில் முடிச்சிடுறார். 2வது ஆள் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாள் எடுத்துக்கிறார். 3வது ஆள் 20 நாள் எடுத்துக்கிறார்னா இந்த 3 பேரில் யார் மிகுந்த திறன் வாய்ந்தவர்? முதல் ஆள் தான் மிகுந்த திறன் வாய்ந்தவர். இப்போ யார் குறைந்த நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் திறன் அதிகம் என்று பொருள். அப்போ இந்த 3 பேரில் அதிகமான திறனுடைய நபர் யார்னா ஏ தான் அதிகமான திறனுடைய நபர். அவரை விட அடுத்த ஸ்டேட்டஸில் கொஞ்சம் திறன் கம்மியாக 2வது ரேங்கில் இருப்பவர் யார்னா பி. அவரை விட கொஞ்சம் கம்மியாக திறனுடையவர் யார்னா சி. இப்போ அதிகமான சம்பளம் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? அதிக திறனுடையவருக்கு தான் அதிக சம்பளம். அவரை விட கொஞ்சம் கம்மியாக திறனுடையவருக்கு அதற்கு அடுத்த சம்பளம். இவரை விட கம்மியாக திறனுடைய சிக்கு இவரை விட கம்மியான சம்பளத்தை நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ நாட்களை நீங்கள் என்னவா செஞ்சிடணும் அப்படின்னா திறனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாளும் திறனும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். கம்மியான நாட்களில் செஞ்சால் அவர் திறன் அதிகமானவர், அதிகமான நாட்களில் செஞ்சால் அவர் திறன் குறைவானவர். இப்போ சம்பளம் யாருக்கு அதிகமாக இருக்கணும்? ஏக்கு அதிகமாக இருக்கணும். ஏவை கம்பேர் பண்ணுறப்போ பிக்கு குறைவாக இருக்கணும். பியை கம்பேர் பண்ணுறப்போ சிக்கு குறைவாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த 4 ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏ கம்மியாக வாங்கிடுறார் பியை விட. இப்போ இது வருவதற்கு வாய்ப்பில்லை. 2வது ஆப்ஷனில் ஏ அதிகமாக வாங்குறாரு, ஆனால் சி பியை விட அதிகமாக வாங்கிறார். அப்படி இருக்கக்கூடாது. பியை விட சி கம்மியாக தான் வாங்கணும். இப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை. 3வது ஆப்ஷன் பாருங்கள், ஏ ரொம்ப கம்மியாக வாங்குறாரு. இப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டியில் பாருங்கள், ஏ அதிகமாக வாங்குறாரு, அவரை விட கொஞ்சம் கம்மியாக பி வாங்குறாரு, பியை விட கம்மியாக சி வாங்குறாரு. இப்போ இதுதான் சரியான ஆப்ஷனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த ட்ரிக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு டிஎன்பிசி ப்ரூஃப் கொஸ்டினை பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதே டைப் கொஸ்டின் தான். XYZ 3 பேர் ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்க. எக்ஸ் 4 நாள்லேயும் ஒய் 6 நாள்லேயும் சி 10 நாள்லேயும் வேலையை முடிக்கிறார். 3 பேரும் சேர்ந்து 3100 ரூபா பிரிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 பேருக்கும் கிடைக்கிற தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இவர் கம்மியான நாளில் வேலை செய்கிறாருன்னா இவர் தான் ரேங்க் 1 சம்பளம் வாங்குறதில்ல. இவரை விட கொஞ்சம் அதிகமான நாளில் வேலை செய்கிறாருன்னா இவர் சம்பளம் வாங்குறதில்ல ரேங்க் 2. இவர் ரொம்ப அதிகமான நாள் வேலை செய்து எடுத்துக்கிறாரு. இப்போ இவர் தான் சம்பளம் வாங்குறதில்ல ரேங்க் 3. இப்போ இதன் அடிப்படையில் இந்த 4 ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். ஏ பியை விட கம்மியாக வாங்கிறார். இப்போ இது செட் ஆகாது. இதில் பாருங்கள், ஏ அதிகம்தான், ஆனால் பி சியை விட கம்மியாக வாங்கிறார். இப்போ இதுவும் செட் ஆகாது. சி ஆப்ஷனை பாருங்கள், ஏ அதிகமாக வாங்கிடுறாரு, ஏ விட கொஞ்சம் கம்மியாக பி, பியை விட கொஞ்சம் கம்மியாக சி. இப்போ ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3ல் இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ ஆப்ஷன் சியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 100க்கு 100% சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் டியில் சி அதிகமாக வாங்குவதால் இதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ட்ரிக்கு படி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நேரம் மற்றும் வேலை கணக்கில் திறமைக்கேற்ற சம்பளத்தை நீங்கள் கொடுத்தால் ஆப்ஷனில் எது திறமைக்கேற்ற சம்பளத்தின் அடிப்படையில் சரியாக வருதோ அதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து டிஎன்பிஎஸ்சி அன்னோன் கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிற கடைசி ட்ரிக், 12வது ட்ரிக் என்னன்னா, கணிதத்தில் கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டினில் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் ஆப்ஷனில் 0 இருக்குது, 1 இருக்குது, இன்ஃபினிட்டி இருக்குன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிடணும். அதையும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, கொஸ்டினில் மைனஸ் இருந்ததுன்னா ஆப்ஷனில் 0வை சூஸ் பண்ணணும். கொஸ்டினில் ப்ளஸ் இருந்ததுன்னா ஆப்ஷனில் 1 செலக்ட் பண்ணிவிட்டு போயிடணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ABCLM என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் 2A - B - 2C + 2M மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு இது போட தெரியலன்னா நீங்கள் என்ன செய்யணும், கொஸ்டினில் மைனஸ் இருக்குது,
இப்போ ஆப்ஷன்லேயும் 0வும் இருக்குது 1யும் இருக்குன்னா கொஸ்டினில் மைனஸ் இருக்கிறதால 0வை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 100% சரியாவதற்கு வாய்ப்பு அதிகம். அதற்கடுத்தது மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. HCF x+y² y+x³ z+x⁴ என்பதன் மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா ப்ளஸ் இருக்குது. இப்போ ஆப்ஷனில் 1 இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. 100% சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் உங்களுக்கு 12 மேக்ஸ் ட்ரிக்ஸை கொடுத்துருக்கிறேன். இதை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுகின்ற அன்னோன் கொஸ்டின்ஸை, விடை தெரியாத கேள்விகளை கண்டிப்பாக உங்களால் பதிலளித்து நிறைய மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும். இதுதான் பிரபலமாக டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் அடிப்படையில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பார்த்துட்டாலே இதன் அடிப்படையில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எளிமையாக பதிலளிக்க முடியும். கடைசியாக நான் உங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸை சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, கணித கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிவாளியாக இருத்தலை விட, புத்திசாலியாக இருத்தலை விட சமயோஜித சிந்தனையோடு செயல்படுதல் மிக மிக முக்கியம். உங்களுக்கு கணிதத்திற்கு பதிலே தெரியல அப்படின்னாலும் ஆப்ஷனை பார்த்து சமயோஜித சிந்தனையோடு பதிலளிக்க நீங்கள் கற்றுக்கணும். அதற்கு உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்க வேண்டுமென்றோ புத்திசாலியாக இருக்க வேண்டுமென்றோ அவசியம் இல்லை. அதீத சிந்தனை தான் மதிப்பெண்ணை குறைக்கும். இந்த ஆப்ஷனுக்கு ஏன் இது வரக்கூடாது, இந்த ஆப்ஷனுக்கு இந்த பதில் ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் அதீத சிந்தனை பண்ணாதான் உங்களுடைய மதிப்பெண் குறையும். எனவே கணிதத்தை பொறுத்த வரைக்கும் சமயோஜித சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கணிதம் பற்றிய பயத்தை நீங்கள் முதல்ல உங்கள் மனசிலிருந்து எடுத்துட்டாலே உங்களுக்கு கணிதம் பற்றிய பயம் போயிடும். கணிதம் பற்றிய பயம் போயிட்டாலே பாதிக்கு பாதி நீங்கள் கணிதத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க என்று அர்த்தம். கணிதம் என்பது முழுக்க முழுக்க வாழ்வியலோடு தொடர்புடையது. உங்களுக்கு விடையே தெரியவில்லை என்றாலும் நான் மேலே குறிப்பிட்ட ட்ரிக்கை பயன்படுத்தி சிந்தனையோடு செயல்படுங்கள். வெற்றி நமக்கு நிச்சயம். கணிதத்தில் அதிக மதிப்பெண் நிச்சயமாக நம்மால் எடுக்க முடியும். கணிதம் பற்றிய பயத்தை போக்கிவிடுங்கள். நல்லதே நடக்கும். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.